So places, fourth division, places A and B are 100 km apart on a highway. One car starts from A and another from B at the same time. If the cars travel in the same direction at different speeds, they meet in 5 hours. If they travel towards each other, they meet in 1 hour. What are the speeds of the two cars? This question is very, very, very important. Very important. நீங்க எத்தனை இம்பார்ட்டன்ட் போடணும் அத்தனை இம்பார்ட்டன்ட் போட்டுக்கலாம். And then previous sum very important. So இந்த sum உங்களுக்கு எப்படினாலும் ஒரு அகாடமிக் இயர்ல நீங்க டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஒரு ஸ்கூல் எக்ஸாம் ஒரு கிளாஸ் எக்ஸாம் எழுதும்போது எதுலயாவது கண்டிப்பா கேட்பாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சம்டைம் நம்பர் மாத்தி கேட்கலாம். ஸோ நம்பர் மாத்தி கேட்கறதுன்னா இப்போ 100 கிலோமீட்டர் அப்பார்ட் அப்படிங்கறத 200 கிலோமீட்டர் அப்பார்ட் அந்த மாதிரி கொடுக்கலாம். டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த டைம் டியூரேஷன் மாத்தலாம். ஆனா ப்ரொசீஜர்ங்கிறது சேம் மாறாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 4, டிவிஷன் நம்பர் 4. ஸோ அகைன் கொஸ்டின் உங்களுக்காக நான் ரீட் பண்றேன். பிளேசஸ் A and B are 100 கிலோமீட்டர் அப்பார்ட் ஆன் ஹைவே. ஒரு ஹைவே இருக்கு. ஸோ 2 places, that is A, ஒரு point, and one more point is B, 2 places. 100 kilometer apart, that meaning is distance between these 2 places is 100 kilometer. One car starts from A. So ஒரு கார் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். This is car 1 எடுத்துக்கலாமா? Car 1 starts from A. So another from B. So அடுத்த கார் வந்து B ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. It is C2. At the same time, ஒரே ஸ்டார்ட் பண்ற டைம் சேம் டைம் தான். If the car travels in the same direction, இங்க அதுதான் ரொம்ப முக்கியம். The C1 car, actually the second car C2, at the same time ஸ்டார்ட் பண்றோம். இல்ல கண்டிஷன் நம்பர் 1 இல்ல சேம் டைரக்ஷன், அதான் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிஷன் நம்பர் 1 சேம் டைரக்ஷன். ரெண்டுமே சேம் டைரக்ஷன் டிராவல் பண்றது. If the same direction at different speeds, they meet in 5 hours. இப்ப கார் 1 வந்து இங்க கிளம்பி சேம் டைரக்ஷன், ஸோ இப்படி மூவ் ஆகி போகுது. அண்ட் கார் 2 ஸோ இங்க மூவ் ஆகி போறோம். தே மீட் இன் 5 hours. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு கார் மீட் பண்றாங்கன்னா அந்த மீட்டிங் பாயிண்ட் வி டேக் P. தே மீட் ஹியர். ரெண்டு கார் இதுல மீட் பண்றாங்க ஆஃப்டர் 5 hours. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம். இதுதான் கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 அப்படியே இல்ல. சேம் பிளேசஸ், the distance between the places also 100 km. They travel in opposite direction. So இப்படி டிராவல் ஆகும். They meet in 1 hour. அது செகண்ட் கண்டிஷன். ஸோ இப்போ இதுல இருந்து எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். கொஸ்டின்ல கடைசி பாத்தீங்கன்னா what are the speeds of the two cars? நீங்க என்ன எழுதலாம்னா let the speed of the first car, let the speed of the first car is equal to x kilometer per hour. The speed is general unit. The speed of the second car is equal to y kilometer per hour. So உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா ஸ்பீட் இன்டு டைம் அப்படிங்கிறது ஃபார்முலா. So distance is equal to speed into time. So நிறைய நேரங்களை படிச்சிருப்போம். So first car 5 hour travel பண்ணோம்னா first car 5 hour travel பண்றோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணிருக்கோம். அண்ட் செகண்ட் காரும் 5 hour travel பண்றோம்னா அதோடைய ஸ்பீட் வந்து டிஃபரண்ட் ஸ்பீட்ல இருக்கு. The distance covered by car. So first car name mention பண்ணிடலாம்.
first car is equal to speed into time. So x அப்படிங்கிறது speed, timeங்கிறது 5 hours. ஏன்னா 5 hoursக்கு அப்புறம் தான் pங்கிற பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. So 5x. Similarly, the distance covered by second car. ஹரிஷ்ராஜ் என்னமா வரும்? செகண்ட் கார் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கோம்? தீபக் so super. Okay, 5y is the correct answer. So mute பண்ணிக்கோங்கமா. செகண்ட் கார் மேம் 5y வரும். 5y second car. So the speed வந்து y. மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணுங்க. சரி. The distance covered by the second car is equal to 5y. So இந்த ரெண்டு கார் ஆக்சுவலா இதுக்கு நம்ம வந்து இவ்வளவு பெரிய சென்டென்ஸை எப்படி மார்க் பண்ணிக்கலாம்னா a to p நான் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏல இருந்து பிங்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கார் டிராவல் பண்ணது. ஸோ செகண்ட் கார் பார்த்தீங்கன்னா b to p. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் நம்பர் 1 எப்படி நம்ம கொண்டு வரலாம்னா இந்த ஏபிங்கிறது 100 கிலோமீட்டர். இப்போ இப்படி எழுதிக்கலாம் பாருங்க. ஏபி மைனஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஏ டு பி அந்த டிஸ்டன்ஸ், பி டு பிங்கிற டிஸ்டன்ஸ் லெஸ் பண்ணிட்டா we get 100. இப்போ ஏ டு பி இஸ் 5x minus 5y is equal to 100. Common factor இருக்கு. So divided throughout with 5. So x minus y is equal to 20. இப்போ இது கூட நீங்க நம்பர் 1 எடுத்துக்கலாம். So நம்பர் 1 எடுத்துக்கோங்க. Yes மா. மேம் அந்த செகண்ட் கார் எப்படி மேம் 5y வந்துச்சு? செகண்ட் காரோட ஸ்பீட் வந்து y km/h. So ஆமா travel மேம் டைம் 1 டைம் வந்து 5 hours. கண்டிஷன் நம்பர் 1 டெக்ஸ்ட் புக் கையில இருந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்க. So ரெண்டு காரும் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்றதா கொடுத்திருப்போம். ஓகே மேம். Now condition number 2. Condition number 2, they travel in opposite direction. It's the same highway, the point A, here point B. The distance between the two points are, two places are 100 kilometer. The first car here, so car 1 and car 2, they travel in opposite direction. They meet in 1 hour. So 1 hour la meet பண்றதா கொடுக்குறாங்க. They meet in 1 hour. So the meet பண்ற place நான் P ன்னு எடுத்துக்கிறேன். The P எங்கனாலும் இருக்கலாம். Very closer to A இருக்கலாம் or very closer to B இருக்கலாம். மிடில்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. In between A to B anywhere. So car 1 car 2 Pங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது and after 1 hour. So 1 hour travel பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். So car 1 ஓட ஸ்பீடு x km/h, car 2 ஓட ஸ்பீடு y km/h.
ஆனா டைம் டியூரேஷன் 1 hour. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லலாம்னா இந்த A to Pங்கிறது கார் 1 டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ், B to P கார் 2 உடைய traveling distance. It is AP. This is distance covered by first car. That is 1 into X. And B to P, distance covered by second car is 1 into Y. So in the condition padi, எப்படி வரும்னா AP plus BP is equal to 100. Adding these two distance, we get 100. X plus Y is equal to 100. Now write down the equation nearby. So first one, X minus Y minus 20 equal to 0. So second is X plus Y minus 100 equal to 0. So இப்போவும் cross multiplication use பண்ண போறோம். Y coefficient first எழுதுங்க, then constant term, then X coefficient, again ending with Y coefficient. X, Y, 1. So first friend, அதுக்கப்புறம் middle 2. So after that last 2. So இந்த ஆர்டர் எடுக்க போறோம். So X by, so ரெண்டு நம்பர் நெகட்டிவ்ல இருக்கு, so மல்டிப்ளிகேஷன்ல பாசிட்டிவா மாறும். ஃபார்முலா மைனஸ், here minus 20, இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கு, so plus 20. Y by, so மல்டிப்ளை பண்ணுங்க, minus 20, ஃபார்முலா ஒரு மைனஸ் சைன், இங்க ஒரு மைனஸ் 100 வரும், so plus 100. So 1 by 1 into 1, 1, formula or minus, here also minus sign, so plus 1. So நீங்க direction உங்களுக்கு வேணா போடலாம், first downward then upward, downward upward, downward upward, தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. So இதை simplify பண்ணா so X by 100 plus 20, 120 by equal to Y by minus 20 plus 100, it is 80, equal to 1 by 1 plus 1, 2. So comparing first and last, X by 120 is equal to 1 by 2. X is equal to 120 by 2. So simplify பண்ணுங்க, it is 60. And take the last 2. Y by 80 is equal to 1 by 2. Y is equal to 80 by 2. So Y is equal to 40. So நம்முடைய question வந்து அந்த ரெண்டு காரோடைய individual speed என்ன அப்படிங்கிறதான். So X is equal to 60 and Y is equal to 40. Finishing the answer with words and unit also. Therefore, speed of the car, the speed of the car starts from the point A. So A ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த காரோட ஸ்பீடு நம்ம 6x ன்னு எடுத்துக்கணும் ஸ்பீடு. So 60 kilometer per hour. The unit is very important. Same way, the speed of the car starts from the point B is equal to 40 kilometer per hour. That is a very good answer. That question is very very important. நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் போடணுமோ, எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லேர்ன் பண்ணணுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு கிளாஸ் போதும். இந்த செக்ஷன் முடிக்கிறதுக்கு ஒன் மோர் கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். கொடுத்த